வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், வாழ்க வையகம். இந்திய அரசியல், தமிழக அரசியல் ஒரு பார்வை. காங்கிரஸ் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் 24ல் வராட்டாலும் 29லையாவது ராகுல் காந்தி பிரதமராக வரணும். ஏன்னா அவர் இலுமினாட்டி ஃபேமிலியாகவே இருந்தால் கூட வரணும். ஏன்னா வந்தா ராஜாவாதன் வரும்னு படம் பாருங்கள், அதில் புரிஞ்சிடும். அந்த ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வந்தோடனே ரோட் சைல்டு என்ன பண்ணுறாரு, இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, பாசம் பண்போட அனைவரும் அரவணைத்து போகணும்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அன்பு, பண்பு, கருணை, அறக்கருணை, மரக்கருணை. சரி, ஜீவாத்மா, பக்தாத்மா, நித்தியாத்மா, முக்தாத்மா, பரமாத்மா, மகா பரமாத்மா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அண்டம் பேரண்டம் ஒன்றும் இல்லை. சயின்ஸும் ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ராலஜியும் இருக்குது. விஞ்ஞானம் மெய்ஞானம் இதெல்லாம் ஒரு இன்டகிரேஷன் தான். இந்த எனக்கெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அடிக்ட் ஆன மாதிரிலாம் இருந்தேன். ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணாமல் தூங்கவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆனேன் அதுலேருந்து. நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியிருக்கேன். போஸ்டர் ப்ரெசன்டேஷனு, இந்த மாதிரி ஜிடி குரூப் டிஸ்கஷனு எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் காலேஜில் எனக்கு ஒரு நேம் இருக்குது, ஆதி சன் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு. பட் ஆதி ஒன் மேன் ஆர்மின்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்புறம் கலெக்டர் சார் அப்படின்வாங்க. ஏன்னா 2 வீடு தான் இருப்பார், அப்புறம் மீட்டிங் போயிடுவாருன்ட்டு. அந்த மாதிரி காலேஜில் படிக்காதவங்களுக்கு தான் நல்ல பேர் இருக்கும். அரியர் இருக்கிறவங்களுக்கு தான். என்னோடய ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்லாம் கேட்டால் பயந்துருவீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் 6th செமஸ்டரில் ஒரே அட்டம்ப்ட் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரொஃபஸர்ஸு. பட் எனக்குலாம் ஹெல்ப் பண்ணல யாரும். நானே கிளியர் பண்ணேன். ப்ராக்டிக்கல் ஹெல்ப் பண்ணாங்க. பட் தியரியில் யாரும் ஹெல்ப் பண்ணல. தியரி இஸ் மோர் பெட்டர் தென் ப்ராக்டிக்கல் அண்டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட். எல்லோரும் ப்ராஜெக்டை தான் பெருசாக பேசுவாங்க. பட் அதை விட தியரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், இந்த மாதிரி ஃப்ளெமிங் வழக்கை விதி, இடக்கை விதி, இதெல்லாம் நல்லா பாயல் விதி, சார்லஸ் விதி, ஆர்கெட்ரோ விதி, இந்த தெர்மோடைனமிக்ஸ் இல்லை, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கெல்வின் பிளாங்க் சிஸ்டம், கிளாசிக் சிஸ்டம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, புரியலன்னுவீங்க. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் இருக்குது, பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின்னு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் கஷ்டம்னாங்க. அது புரிஞ்சால் ஆர்வம் இருந்தால் ஈஸி. இன்ட்ரெஸ்டோட படித்தோம்னா எதுவுமே ஈஸி தான். உண்மையில் இன்ஜினியரிங் தான் கெத்து, எதை விட, டாக்டரை விட. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் வேணும், மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் வேணும். அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, 2, 3, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அட்வான்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டம். ஸோ அதையும் கிளியர் பண்ணி தான் நான் டிகிரி வாங்கினேன். அப்புறம் எம்ஏயும் கிளியர் பண்ணேன். இப்போ எம்பிஏவும் பண்ணிகிட்ருக்கேன். பிஹெச்டிலாம் முடித்த மாதிரி தான். எப்போ அப்துல் கலாம் அக்ரிக்கு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அப்போயே முடித்த மாதிரி தான். போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப்பும் முடிப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் லாட். பை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். I am the one and only person.